இந்த நாய் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நாய அவன் சொகுசு கார்ல கூட்டு போறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருது? அரசாங்கம் இந்த அவருடைய சொந்த கட்சிக்காரனை காப்பாத்த தானே வருது. இதுல நீங்க எப்படி அப்புறம் நீங்க இந்த மாவு கட்டை பத்தி பேசுறீங்க? காலையில ஒரு கட்டு போட்டிருக்காரு, சாயங்காலம் ஒரு கட்டு போட்டிருக்காரு. நேரம் எங்க அக்கா கனிமொழி என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கனிமொழி அவங்க மணிப்பூர்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னு குரல் கொடுக்குறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டான்னு குரல் கொடுக்குறாங்க. டெல்லியில ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டான்னு குரல் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே நான் அண்ணன் முதல்வரா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுற அந்த தீங்க பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்ல அந்த அம்மாக்கு. முதல்ல தான் ஒரு பெண்ணுன்ற ஒரு உணர்வாச்சு வேணாமா அவங்களுக்கு? அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். எவ்வளவு நாள் கழிச்சு தெரிவிச்சிருக்காங்க அவங்க கண்டனம்? அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த கண்டனம் எவ்வளவு நாள் புரியுது? நான் அடிக்கிறேன் நீ அழகி அழுகிற மாதிரி அழுகுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சூர்யா ஜோதியாவுக்கு எங்க போனாங்க? இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஏன் அவங்க கூட பிறந்த சிவகுமார் குடும்பத்துல கார்த்திக் அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கே, தெரியாதா? அவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அவர் வாயை மூடிட்டு நவதுவாரங்களை மூடிட்டு பேசாம இருப்பார் அவரு? ஜோதியா ஒரு பெண்ணு தானே. ஜோதியா ஒரு ஆளு பாலியல் சீண்டல் பண்ணா அவர் ஏத்துக்குவாரா? ஏன் உங்க வாயை மூடிட்டு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க? கரூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க எம்பி ஜோதிமணி சொல்லி, அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்க ஏன் இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறாங்க? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணணும்ல. தமிழ்நாடு எங்க சார் போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலங்களுக்கு முழுக்க இந்த திரைத்துறையில இருக்க பாதி பேர் அன்றைய எதிர்கட்சியா இருந்த அதிமுக விமர்சனம் பண்ணது போல இன்னைக்கு ஏன் இந்த திமுக விமர்சனம் பண்ணல? உங்க புற திமுக கைக்கூலி இப்ப தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு திமுகவோட கைக்கூலி திமுக தூக்கி போற அந்த எலும்பு துண்டுக்கு கவ்விக்கிட்டு போற நாய் மாதிரி அவங்க செயல்படுறாங்க. ஒரு அம்மா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, சாலையோரமா போறாங்க, என்ன ஆதங்கத்துல இருந்தாங்கன்னு தெரியல. அந்த அம்மா அந்த முதல்வர் படத்தை பார்த்தோன்னே செல்பொல்லி அடிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு நீங்க பாருங்க, போலீசார் தீவிர வலை வீசுறாங்க. ஏன் வலை வீசுறாங்க? அந்த அம்மாவோட உண்மையிலே அந்த அம்மாவுடைய ஆதங்கத்தை அந்த அம்மா கொட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கேவலமா தானே இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. சாட்டை எடுத்து அவர் அடிச்சுக்கல. அவர் திமுக அரசாங்கத்தை நோக்கி சாட்டையில அடிக்கிறார். அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியுமே திமுகவை நோக்கி அடிக்கிற அடி. சாட்டையை சுழற்றாரு, சாதாரணமா சாட்டையை சுழற்றாங்க, திமுக நோக்கி சுழற்றாரு. இன்னைக்கு இவங்க கேலி பொருளா பேசலாம், ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு பெருகிட்டு வருது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜக மாநில நிர்வாகி திரு சோலை மணியன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயரம், பாலியல் தொந்தரவு தமிழ்நாட்டவே உலுக்கி கொண்டிருக்கிறது. இதுல பாஜக இது தீவிரமா அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக தரப்புல இருந்து இது பாஜக இதை அரசியல் பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? முதல்ல இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட நீதி அந்த திமுக வெக்கி தலை குனியணும். இந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த தகவலை முதல்ல எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த தகவலை வெளியில எப்படி வந்துச்சு? அதைத்தான் அண்ணாமலை எங்களுடைய மாநில தலைவர் கேட்கிறாரு. அந்த பெண்ணுடைய முழு விவரங்கள் அதுல இருக்கு. அந்த பெண்ணுடைய முழு விவரங்கள் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண் யாரா இருந்தாலும் இனிமேல் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் என்ன சொல்ல வருது, அரசாங்கம் இதுல என்ன சொல்ல வருது? இனிமேல் பாலியல் சம்பந்தமான குற்றவாளிகள் யாருமே காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வருதா? அப்ப அவங்களுடைய முழு தகவல் அறிக்கை வெளியில விட்டா இதுதான் அதோட பின்னணி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பெண்ணு இனிமேல் தனக்கு இழைக்கப்படுறத வெளியில சொல்ல பயப்படுவாங்க. அதை அண்ணாமலை கண்டிக்கிறாரு, எங்க மாநில தலைவர் கண்டிக்கிறாரு. அதனாலதான் அவர் தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு எப்படி சார் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் வைக்கிற துறை என்னது? காவல்துறை. அந்த காவல்துறையை கையாளக்கூடிய விதங்கள், அப்ப அவர் தானே முழு பொறுப்பு இருக்கணும். இப்ப நேரம் அவரா வாலண்டரியா தன்னுடைய முன்னிலை விளக்கத்தை கொடுத்து நான் இந்த காவல்துறை வெளியேறேன், நான் காவல்துறை மந்திரியில இருந்து ராஜினாமா பண்றேன்னு அவரால் சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலான காவல்துறை நம்ம சொல்றோம் இல்லையா? ஸ்காட்லாண்டுக்கு ஈக்குவலான காவல்துறை சொல்லும் போது ஒரு குற்றவாளி, அதுவும் தன் கட்சிக்காரன் அப்படின்றனால அவர் இவ்வளவு தூரத்துக்கு காவல்துறை மெத்தன போக்குல வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் இதே பிரச்சனைன்றதுக்காக அவர் சொல்ல வராரு. இல்ல, இப்ப நீங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அடுத்து பெண்கள் யாரும் பாதிக்கப்பட்ட குற்றம் சொல்லக்கூடாதுன்ற ஒரு அச்சத்தை காட்ட, அந்த அச்சத்தை உண்டு பண்றாங்கன்னு சொல்றேன். என்னுடைய குற்றச்சாட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இதே போன்ற பாலியல் வன்கொடுமை
பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, குறிப்பா எங்களுடைய திமுக நிர்வாகிக்கு ஏத்தாப்புல நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை விடுறாரு. அது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. அத வந்து எங்க அண்ணன் மாநில தலைவர் வந்து அதை கண்டிக்கிறாரு. இல்ல சார், இப்ப வந்து நீங்க வந்து குற்றவாளிகளுக்கு வந்து திமுக ஆதரவா இருக்கிற மாதிரியா பேசுறீங்க. அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது திமுக நிர்வாகின்றது. ஆனா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாரபட்சமின்றி அந்த குற்றவாளிக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாவு கட்டு போட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு நம்ம போனோம். சமூக வலைதளங்களையும் சரி, அரசியல் மேடைகளையும் சரி, எங்க கட்சியை சார்ந்த நபர்களும் சரி, மாற்றுக் கட்சி சார்ந்த நபர்களும் சரி, ஆளுகின்ற அரசாங்கத்தை விமர்சிக்கும் பொழுது அவங்கள அரசியல் அவதூறு வழக்குக்காக கூட கைது செய்யப்படுற நிலைமையில வரும்போது அரசு பேருந்துகள்லையும் அவங்களை எந்த மாதிரி அழைச்சிட்டு போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சவுக்கு சங்கர்லாம் காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டு விபத்துக்கே உள்ளானது. ஆமா, அப்படி இருக்க காலகட்டங்கள்ல இந்த நாய் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நாய அவன் சொகுசு கார்ல கூட்டு போறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருது? இந்த அரசாங்கம் இந்த அவருடைய சொந்த கட்சிக்காரனை காப்பாத்த தானே வருது. அதுல நீங்க எப்படி அப்புறம் நீங்க இந்த மாவு கட்டை பத்தி பேசுறீங்க? இல்ல, காலையில ஒரு கட்டு போட்டிருக்காரு, சாயங்காலம் ஒரு கட்டு போட்டிருக்காரு. இதுக்கு நேரம் வந்து எங்க அக்கா கனிமொழி என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கனிமொழி அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மணிப்பூர்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னு குரல் கொடுக்குறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டன்னு குரல் கொடுக்குறாங்க. டெல்லியில ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டான்னு குரல் கொடுக்குறாங்க. இப்ப இந்தியா முழுக்க எங்க பிரச்சனை நடந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, கையில மெழுகுவர்த்தி ஏந்திக்கிட்டு தராங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே நான் அண்ணன் முதல்வரா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படுற அந்த தீங்க பத்தி பேசுறதுக்கு வக்கில் அந்த அம்மாக்கு முதல்ல தான் ஒரு பெண்ணுன்ற ஒரு உணர்வாச்சு வேணாமா அவங்களுக்கு? சார் அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். எவ்வளவு நாள் கழிச்சு தெரிவிச்சிருக்காங்க அவங்க கண்டனம்? அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. கண்டனம் அந்த கண்டனம் எவ்வளவு நாள் நான் அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏன் இவங்க போய் பார்க்கல? இந்த ஜோதிமணி எங்க போனாங்க? இங்க உள்ள மகளிர் சங்கம் எங்க போனாங்க? உங்களுக்கே நல்லா தெரியும், சாத்தான்குளத்துல 2020 காலகட்டங்கள்ல கொரோனா காலகட்டங்கள்ல லாக்அப் டெத்ல பெலிக்ஸ் ஒரு நபர் வந்து இறந்துடுறாரு. அந்த நபரை பார்க்க போனாரு இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர். எப்படி போனாரு? அன்னைக்கு விமான சேவை இல்லையே, அன்னைக்கு விமான போக்குவரத்து எதுவுமே இல்லையே. தன்னுடைய சொந்த கார்ல இங்க இருந்து எந்திரிச்சு போய் அங்க ஊரடங்கு உத்தரவு இருக்க காலகட்டங்கள்ல அவங்களை மீறி போய் சந்திக்கிறாரு. அப்ப என்ன? அப்ப போன தெரிஞ்சவர் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் நடந்த இந்த பாலியல் சம்பந்தமான அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த ஒரு ஆறுதல் சொல்லாம தன்னுடைய கட்சி சார்ந்த நபர்ன்றதுக்காகவே எல்லா வேலையும் அவர் செய்யறாங்களே. அந்த நடவடிக்கை புறம் பாருங்க, அந்த வேகமே இல்லையே. இதே எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்களுடைய வேகம் என்ன மாதிரி இருந்துச்சு? அதிமுக ஆட்சியில இதே தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும் போது அவங்களுடைய வேகம் என்ன மாதிரி இருந்துச்சு? அப்ப அந்த கட்டத்துல இப்ப இருக்க திரைப்பட நடிகர் உட்பட நான் சொல்றேன் உங்களுக்கு நல்லா சார். இப்ப இது நீங்க திரைப்பட நடிகர் தான் சொல்றேன் சார். சார் நடிகர்கள் வந்து அவங்க தொழிலை பாக்குறாங்க சார். இதுல வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது சூர்யா ஜோதியா ஏன் கருத்து தெரிவிக்கல அப்படின்ற கருத்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து சீன்ற மாதிரியா இல்லையா? அதான் சார், இந்த சூர்யா ஜோதியா பத்தி தான் அவங்களுக்கு சொல்லணும்னா, அவங்க நடிக்கிறது மட்டும் பார்த்தா அவங்க நல்லது. இவங்க வந்து கருத்துன்ற போர்வையில தஞ்சை பெரியவர் கோயில் பத்தி விமர்சனம் பண்றதும், மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை கொண்டு வந்து அதை பத்தி விமர்சனம் பண்றதும், அந்த நீட்டுக்கு இருந்த அனிதாவை பத்தி விமர்சனம் பண்றது இருந்தவங்க எங்க போனாங்க? இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஏன் அவங்க கூட பிறந்த சிவகுமார் குடும்பத்துல கார்த்திக் அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கே, தெரியாதா? அவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அவர் வாயை மூடிட்டு நவதுவாரங்களை மூடிட்டு பேசாம இருப்பார் அவரு? ஜோதியா ஒரு பெண்ணு தானே. ஜோதியா வந்து ஒரு ஆளு தீண்டல் பாலியல் சீண்டல் பண்ணா அவர் ஏத்துக்குருவாரா? யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்ற வருத்தத்துல நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சகோதரியினுடைய சகோதரி நினைச்சு நான் சொல்றேன், யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. ஏன் உங்க வாயை மூடிட்டு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க? கரூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க எம்பி ஜோதிமணின்னு சொல்லி, அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்க ஏன் இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறாங்க? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க வந்து சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணணும்ல. தமிழ்நாடு எங்க சார் போய்கிட்டு இருக்கு? இல்ல இப்ப நீங்க வந்து சூர்யா ஜோதியா மட்டும் நம்ம இந்த விஷயத்துல குறிப்பிட்டு சொல்றதுனால மற்றவர்கள்லாம் தப்பிச்சிடக்கூடாது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசியல் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூர்யாவா இருக்கட்டும், ஜோதிகாவா இருக்கட்டும், விஜய் சேதுபதியே சில நேரங்களில் அரசியல் கருத்து தெரிவிக்கக்கூடியவர் தான். நடிகர் சத்யராஜா இருக்கட்டும், சத்யராஜோட மகளா இருக்கட்டும், இப்படி ஒட்டுமொத்த திரை உலகமே பாத்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு தானே சார் இருக்கு. சத்யராஜ் ஈமு கோழி விஷயத்துல போய் மாட்டினவர், ஈமு கோழி வளர்ப்பு பண்ணையில போய் மாட்டினவர். அவர் தன்னை வந்து ஒரு தியாகி போல பிம்பத்தை சித்தரிச்சு வெளியிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலங்களுக்கு முழுக்க
இந்த திரைத்துறையில இருக்க பாதி பேர் வந்து அன்றைய எதிர்க்கட்சியா இருந்த அதிமுக வந்து விமர்சனம் பண்ணது போல இன்னைக்கு ஏன் இந்த திமுக விமர்சனம் பண்ணல? உங்க பூரா திமுக கைக்கூலி இப்ப தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து திமுகவோட கைக்கூலி உங்க திமுக தூக்கி போற அந்த எலும்பு துண்டுக்கு கவ்விக்கிட்டு போற நாய் மாதிரி அவங்க வந்து இந்த செயல்படுறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம்? ஒரு ஆறுதல் கூட ஒரு கண்டன திரைத்துறையில இருந்து முதல் ஒரு அறிக்கை வந்திருக்கு சார். நடராஜன் சொல்லி ஒருத்தவர், நட்டி நடராஜன்றவர், அவர் தான் முதலா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் குழந்தை குட்டி இல்லையா? ஆனா இப்ப சமீபத்துல சார் இது நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு மேடையில பேசுறாங்க, ஒரு அவதூறு வழக்கு தான் நினைக்கிறேன். அது வந்து தீவிரமா போய் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்த அந்த வேகம் கூட இந்த விஷயத்துல இல்லையா? அது ஏன் சார்? காரணம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து திமுக நிர்வாகின்றது அது முழு காரணம். திமுக நிர்வாகி என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல. அதே சாதாரண ஒரு பொதுமக்கள், ஒரு அம்மா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, சாலையோரமா போறாங்க, அவங்களுக்கு முதியோர் உதவி பணம் வரலையான்னு தெரியல. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நமக்கு ஒழுங்கா ரேஷன் கடையில மோடி ஐயா கொடுக்குற அரிசியை கூட ஒழுங்கா போட மாட்டான்னு கூட தெரியல. என்ன ஆதங்கத்துல இருந்தாங்கன்னு தெரியல. அந்த அம்மா அந்த முதல்வர் படத்தை பார்த்தோன்னே செருப்பள்ளி அடிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு நீங்க பாருங்க, போலீசார் தீவிர வலை வீசுறாங்களாம். ஏன் வலை வீசுறாங்க? அந்த அம்மாவோட உண்மையிலே அந்த அம்மாவுடைய ஆதங்கத்தை அந்த அம்மா கொட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கேவலமா தானே இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவை போட்டதா பாஜக நிர்வாகி ஒருவர் கூட கைது செஞ்சிருக்கா தகவல் இருக்கு. அந்த நீங்க சொல்றீங்களா அந்த பாட்டி இது முதல்வர் அதைத்தான் சார் சொல்றேன். இந்த மாதிரி பதிவுகள் போடுறவங்களை கைது பண்ற வேகத்தை ஏன் இந்த பாலியல் குற்றவாளி மேல இருக்கு, ஏன் இந்த வேகத்தை காட்டலன்னு தான் நான் கேட்கிறேன். நானு இந்த வேகத்தை ஏன் நீங்க மத்த இடத்துல காட்ட மாட்டேன்றீங்க என்னுடைய கேள்வியே. இதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து நோக்கி குரல் எழுப்புறாங்க. அதாவது அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்காரு. இந்த பெண்ணுக்கு இரவில் 8 மணிக்கு என்ன வேலை, அந்தருடைய ஆண் நண்பர்களோட அதுவும் 8 மணிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி செய்த குற்றத்தை மறைத்து இந்த பெண்ணை குற்றவாளி ஆக்குற வேலையும் நடந்துட்டு இருக்கு சார். கோர்ட் அதைத்தான் நமக்கு மாண்புமிகு நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஆண் நண்பர் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம். இந்த நபருக்கு வெளியில பிரியாணி வித்துக்கிட்டு இருக்க ஞானசேகருக்கு என்ன உள்ள வேலை? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்ள போறதுக்கு இவர் எப்படி, யார் அனுமதி கொடுத்தது? ஒரு மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள இவர் எப்படி உள்ள போனாரு? முதல்ல அந்த இதை வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் தெரிவிக்கணும் இல்லையா? அவர் உள்ள போனதும் இல்லாம அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தி அந்த சக மாணவரை அடிச்சு தாக்கி இந்த பெண்ணை வற்புறுத்தி பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நீங்க இதை விட்டுவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணவே திருப்புறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? உங்களுக்கு இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர்கள் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நீங்க எடுத்து அவங்க மேலே கருத்தை திணிக்கிறீங்க, அவங்களவே குற்றம் சாட்டுறீங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிக்கிறார் இல்லையா, அதவே வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து கேலி கிண்டல் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே சார். கேலி கிண்டல் செய்யறவங்க முதல்ல தன் வீட்லயும் ஒரு மகளை ஒரு பெண் இருக்காங்கன்னு அவங்க யோசிக்கணும் சார். என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை வந்து இந்த சாட்டை எடுத்து அவர் அடிச்சுக்கல, அவர் வந்து திமுக அரசாங்கத்தை நோக்கி அந்த சாட்டையில அடிக்கிறார். என்ன காரணம் பாருங்க. இந்த அரசாங்கம் 2021 வந்ததுல இருந்தே, திமுக அரசாங்கம் 2021 வந்ததுல இருந்தே கஞ்சா புழக்கம், மது புழக்கம், அதுக்கப்புறம் பாலியல் சீண்டல், சமீப காலத்துக்கு முன்னாடி கோவில்பட்டியில 6 வயது உடைய ஒரு சிறுவன் வானவில்ன்ற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவரால சொந்தக்காரனால அந்த பையன் இறந்து போயிருக்கான். இதெல்லாம் கண்டிக்கு திராணி இல்ல. விருதுநகர்ல கூட்டு பாலியல் வழக்கு, அதுல கைதானவன் திமுக நிர்வாகி. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு அடுத்த மறுநாளே ஆவுடையார் கோயில்கள்ல ஒரு செவிலியர், பெண் செவிலியரை அவங்கள முழு வீடியோ எடுத்து அங்க உள்ள திமுக நிர்வாகி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காப்ல. இப்ப இதெல்லாம் எங்க போதுங்க தமிழ்நாடு? அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியுமே திமுகவை நோக்கி அடிக்கிற அடி. இந்த சாட்டையை சுழற்றாரு, சாதாரணமா சாட்டையை சுழற்றலாங்க, திமுக நோக்கி சுழற்றாரு. இன்னைக்கு இவங்க கேலி பொருளா பேசலாம், ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு வருகிறது. அதை கண்டு பொறாமையின் உச்சியில் வைத்தறிச்சல வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் இது வந்து இந்த கூல் சுரேஷ் போன்ற ஆட்களை வைத்து இதை வந்து கேலி சித்திரமாக்குறாங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, இந்த பெண்ணுடைய பாதுகாப்பு முக்கியம்.
இனி தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அண்ணன் மாநில தலைவர் அவர்கள் தன்னைத்தானே உடலை வருத்தி கொண்டார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.